அண்ணா இது சுபா இல்லண்ணா சீதா. யாரு? நம்ம சீதாவா? ஏய் கூட்டு வாங்கடா. சீதா ஒண்ணு இல்ல எழுந்திரி பாத்து மா எந்திரிமா. சீதா எந்திரிமா, பாத்துவாமா. பாருங்க தலைவர, இவங்களுக்கு எவ்வளவு தும்முரு இல்லமா. நம்ம ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க. அதானே அப்பதா அம்மாடி தாயி சீதா ஏ ராஜாத்தி என்னடா அப்பதா அப்பதா அமைதியா இரு. அப்பதா நம்ம பேச்சு தான் கிடைச்சிட்டால, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பதா உன்கிட்ட தான் சொல்றேன், அமைதியா இருக்க புரியா இல்லையா? அப்பதா கொஞ்சம் அமைதியா இரு. அதான் உன் பேத்தி கிடைச்சிருச்சுல, முதல்ல எங்க வீட்டு பிரச்சனையை முடிச்சுக்கிறோம். என்ன தலைவர? ஏப்பா நம்ம ஊர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? நம்ம ஊர் வழக்கப்படி எவன் தொட்டானோ அவனுக்கு கட்டி வைக்கிறது தானே வழக்கம். காலங்காலமா இதானே பண்றோம். அதானே, வேற என்னப்பா? நம்ம ஊர் வழக்கம் இப்படித்தானே செய்ய முடியும். ஏய் சாமியாரை கூட்டு வாங்கடா. என்ன மணி, எங்க வீட்டு பொண்ணு வந்துருச்சு, எங்களை வேணும் அசிங்கப்படுத்த பாக்குறியா? ஐயா, பஞ்சாயத்துல இருக்கவங்கள என்ன மன்னிச்சிருங்க. யாரையும் அசிங்கப்படுத்த நான் விரும்பல. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேச்ச மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் அப்பவே சொன்னேன் இவனை நம்ப கூடாதுன்னு. மாட்டிக்கிட்ட மத்தியா. சரி இப்ப என்ன பண்றது? நம்ம தான் ஏதாவது பண்ணணும் சொல்றேன். ஏப்பா தம்பி, அவங்கள கூட வயசுல பெரியவனா இருக்க, நீ எடுத்து சொல்ல மாட்டியா? ஐயா நான் எவ்வளவோ சொன்னீங்க, ஒரு நாய் பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டானுங்க. ஏ மணி, என்ன ஊரை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணி அந்த வேலையா? தலைவரே, ஒருத்தர் மட்டும் தூக்குனா பரவாயில்ல தலைவரே, 5 பேர் சேர்ந்துல தூக்கி இருக்காங்க. அதுக்கு எப்படி முடிவு சொல்றது? சாமி வர்றாங்க, வழிய விடுங்க. நமச்சிவாய. உட்காருங்க. ஆமா, என்ன விஷயம்? எதுக்காக இந்த பஞ்சாயத்து? இவ்வளவு அவசரமா என்ன எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ஐயா, நம்ம ஊர்ல தில்லுமுலான ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திருக்கானுங்க. அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். நம்ம ஊர் வழக்கம் என்னவோ அதை மாதிரி பண்ணிட வேண்டியதானே? ஒருத்தன் கடத்தினா பரவாயில்ல, 5 பேர்ல கடத்திருக்கானுங்க. அவங்க எல்லாரையும் வரிசையா நிக்க சொல்லுங்க. அந்த 4 பேரையும் சீட்டு எழுதி போட சொல்லுங்க. யாரு பேரு வருதோ அவங்களுக்கா கட்டி கொடுத்துடலாம். அந்த 4 பேரை சீட்ல எழுதி போடுங்கப்பா. ஐயா, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம் ஐயா. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்கள போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அப்பதா ஐயா, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா நல்லாவே இல்லையா. வேண்டாம் ஐயா, என் பேத்திக்கு வேணாம் ஐயா. ஐயா வேணாம் ஐயா, என் பேத்திக்கு. பாட்டி, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வழக்கத்தை மாத்த முடியாது. ஊர்ல என்ன வழக்கமோ அதான் வழக்கம். என்ன தலைவர? ஆமா, எங்க வீட்டுல நடந்தாலும் இதே முடிவு தான். இதுதான் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரே முடிவு தான். என்னால இதை ஏத்துக்க முடியாது. சாமி இந்தாங்க சீட்டு. கொடுப்பா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாப்பா, இங்க வந்து ஒரு சீட் எடு. இந்த சீட்ல ராவணன் பேர் வந்திருக்கு. அந்த ஆத்தாவே உத்தரவு கொடுத்துட்டான். ராவணன் தான் மாப்பிள்ள. ராவணன் யாருப்பா? எருமை கட்டளை வைக்க. ராவணன் யார? கையை தூக்குப்பா. ஐயா கல்யாணம் எல்லாம் வேணாயா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்க வேணா சீதா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுறோம். சீதா மன்னிச்சிரு சீதா. தம்பி அதெல்லாம் ஏத்துக்க ஐயா வேணாயா, அவர் சாரி கேட்டாரு, இதுவே போதும். எதுக்கு கல்யாணம் எல்லாம்? சுபா, உங்க மாமாட்ட சொல்லுடி. நீ என்னதான் கால்ல விழுந்து கதறினாலும் ஊர் வழக்கத்தை மாத்த முடியாது. ஏய் போய் தாலி எடுத்து வாப்பா. இதோ வரேனே. ஐயோ ஐயா வேணாம் ஐயா, வேணாம் வேணாம் ஐயா. அண்ணா இங்க பாருங்க, நான் கல்யாணம் எல்லாம் வேணாம். அவர் தான் சாரி கேட்டாரு. ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க. ஐயா, எங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தாலும் அதேதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை வேற யாரு தொட்டு தூக்குனாலும் அவனுக்கு இந்த ஊர் வழக்கப்படி யாரு தொட்டு தூக்குறானோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயா என்ன சொல்றீங்க? ஐயா நான் சென்னையில ஒரு பொண்ணை லவ் பண்றேங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன என் ஊர்ல வந்து பொண்ணு தூக்கிட்டு கல்யாணம் பண்ணாம போயிடுவா நீ? உசுரோட போக மாட்டேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறயா, விட்டுருங்கயா. டேய் சொல்லுங்களேடா. அதெல்லாம் முடியாதுப்பா. ப்ளீஸ் நான் அவனை விட்டுருங்கண்ணே, மன்னிச்சிடுங்கயா. ஏய் எங்கடா தாலி? தாலி எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. இதா இருக்குண்ணே. ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே வர மாட்டாங்கயா. ஆத்தா மாரியாத்தா, உங்க பொண்ணை தப்பா மன்னிச்சு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாயி. இந்தாப்பா, இந்த தாலியை வாங்கி சீதா கழுத்துல கட்டு. குடிப்பா. ஊர்ல ஒரு பொண்ணு லவ் பண்றது ஐயா புரிஞ்சுக்கோங்க. ஏய் ப்ளீஸ் விட்டுருங்க.
ஏய் அந்த 4 பேரை புடிங்கடா. இந்தாப்பா கட்டுப்பா தாலியை. ஆராதனைக்கு என்னன்னா சொல்லுவேன், என்ன பண்ண போறேன்? என்னப்பா ஒன்ன தூக்கிட்டு யோசிக்கிற? கட்டுப்பா தாலியா. என்ன யோசனை பண்ற? ஐயா அவன் லவ் பண்றான் ஐயா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கய்யா. தாலி கட்டுறாங்கறேன். ஐயா வேணாங்கய்யா. கட்டுறா தாலி. விடுடா என்ன? விடுங்கடா. டேய் வேணாம்டா. ஏய் தாலியை கட்டுப்பா. எல்லாம் கையை தட்டுங்கப்பா. டேய் அவனை போய் கூப்பிடுறா போடா. அண்ணா நான் போய் பேசினா அவன் என்ன செருப்பாலே அடிப்பான்னு. டேய் எல்லாமே உன்னாலதான், நீயே போய் அவனை கூப்பிடு. போடா. மச்சான் எப்படி இருக்கான் பாரு. சாரிடா. என்னடா பண்றது அவனை? ஏதோ தெரியாம நடந்துச்சுடா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுறா. பாத்தி அவனை ப்ளீஸ்டா மச்சான். வா விடுற, ரொம்ப ஃபீல் பண்ணாத. வா. மச்சான் உன் பொண்டாட்டி வராடா. டேய் சீதா வராடா. சாரிடா. மாப்பிள்ள தம்பி, என் பேத்திய நல்லா பாத்துக்கப்பா. உங்களை நம்பித்தான் அனுப்புறேன். அவ கோவமா பேசுவாளே ஒளிய மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா ஐயா. பத்திரமா பாத்துக்கங்க ஐயா. பாட்டியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு உங்க பேத்திய நல்லா பாத்துப்பான். நல்லா பாத்துக்குங்க ஐயா. சீதா, ராசாத்தி, என்னன்னு பாருங்க. என்ன விட்டு போறியாடிமா? ராசாத்தி பத்திரமா இருந்துக்கடிமா. ஜாகிரதையா இரு. நல்ல பேரை எடுக்கணும்டி. போயிட்டு வாடி தங்கம். பத்திரமா இருந்துக்கடிமா. போயிட்டு வாடா ராஜாத்தி, என் கண்ணு. நல்லபடியா இருமா. அம்மா நீங்க போங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். பாத்துக்குங்க ஐயா. ஆமா. என் பேத்திய பாத்துக்குங்க ஐயா. வரேன். சொன்ன வேன் வந்துச்சு, வாங்கடா. வாமா. ஹலோ. நல்லா இருக்கேன். பார்த்தேன். இல்லை தொண்டை சரியில்லை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். மச்சான் என்ன சொன்ன ஆராதனா? இருந்தாலும் நீ ரொம்ப மோசம்டா மச்சான். ஏன் நான் என்ன பண்ணேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உனக்கு கல்யாணம் பண்ணிட்டியடா. ஒத்த செம்ம கான்ல இருக்கேன், ஒழுங்கா திரும்பிடு. மச்சான் மச்சான் முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்
கிருஷ்ணருக்கு கூட 2 பொண்டாட்டி தான். அதே மாதிரி உனக்கு 2 பொண்டாட்டி இருந்தா என்னடா தப்பு? டேய் மா சீதா, சொல்லுங்க. ஃபீல் பண்ணாதம்மா. ஃபீல் பண்ணாம எப்படி அங்கிள் இருக்க முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுது. பட் அவன் நிலைமை நினச்சி பார்த்தியா? அவன் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி தான் அவன் லவ் பண்ண பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணான். இப்போ அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணுச்சு, ஓகே சொல்லிச்சான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை அங்கிள். தெரியுதுமா, நாங்களும் அந்த ஐடியாவோட வரல. நாங்கள் வந்து இவனுக்காக வந்தோம். நடந்தது வேற. இவன் யாரை லவ் பண்ணா? தலைவர் பொண்ணு. என்கிட்ட கேட்டா கூட நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பேன். எங்களுக்கு இப்படி யாவும் தெரியாதுமா. நாங்களும் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏதோ விளையாட்டா பண்ணி சீரியஸ் ஆயிடுச்சு. அவன் என் ஃப்ரெண்டு தான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா நானும் இங்க வர வேண்டிய வேலை இருந்திருக்காது. இவனும் இப்படி இருந்திருக்க மாட்டான். நடந்தது நடந்து போச்சு. நீ தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். யோசிமா ப்ளீஸ். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிரு. ராவணா, உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த தாலி? நீ ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், அப்போ உன் வாழ்க்கை நீ என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன, சென்னையில சேர்ந்து காலேஜ் படிக்கணும் ஆசை. நான் படிக்கிறேன். அப்பத்தா கேட்டா என்ன சொல்லுவ? நான் சமாளிச்சுக்கிறேன். என் அப்பத்தா கேட்டா நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தது நம்ம 6 பேருக்கு தானே தெரியும். இங்க சென்னைக்கு போனா யாருக்கும் தெரியாதுல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பேர் என்ன? ஆராதனா. உன் ஆராதனாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாலி தானே. இது இல்லைன்னா நீ ஹாப்பியா இருப்பல. என்னடி புசுகன் கைட்டி கொடுத்துட்ட? சாமி காலத்துல இந்த தாலி கட்டும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. பரவாயில்ல ராவணா, உனக்கு அந்த பொண்ணு வேணும்ல. நீ லவ் பண்றல அந்த பொண்ண. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லல்ல? ஆமா, விருப்பம் இல்ல. என்ன பாக்குற? திரும்ப அந்த பக்கம். எல்லாம் உன்னாலதான். இவ தலை இவளே மண்ணாலே போட்டுக்கிட்டா. டேய், 100 இலையில தப்பிச்சிட்ட, இல்லைன்னா உன்னை மர்டர் பண்ணியிருப்பேன். நான் என்னடா பண்ண? ஒத்த செம்ம கான்ல இருக்கேன், ஒழுங்கா திரும்பிடு. நல்லதே நடக்கும்டா. மாதிரி நடந்துருச்சு. ஆனா நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு இருக்குடா சென்னையில. டேய், எனக்கு தாண்டா கல்யாணம் ஆகும்னு நினைச்சேன். விடுறா, பாத்துக்கலாம். அவளே தாலியை கட்டி கொடுத்துட்டா. உயிர் வந்திருக்கு உனக்கு. என்ன இருந்தாலும் அவன் தாலி கட்டி கொடுத்துட்டா. அடுத்த வாட்டி சிபாவை தூக்கிடுவோம்ல. எல்லாம் அந்த நாயினால வந்து. காதலை பிரிக்காதீங்க சித்தப்பா.